ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு இன்றைக்கி எப்படி அமையுன்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வர்றதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படியும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களது மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 26ஆம் நாள் 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாள் நண்பர்களே. யாரெல்லாம் வீட்டில் அல்லது அலுவலக பணியில் கார்த்திகை தீபம் கொண்டாட முடியுமோ கண்டிப்பாக விளக்கேற்றி மாலை நேரத்தில் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளுங்க. இன்னைக்கு ஈவினிங் 3:57 பௌர்ணமி ஆரம்பிச்சிருது. ஸோ இன்னைக்கு தான் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இது தவிர கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல 6 கூடியவன் நீசமிட்டிருப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குங்க. 12ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. இது தவிர உங்களது பொருளாதார நெருக்கடியும் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதனால் எந்தெந்த செலவுகள் பண்ணணும், எது தேவையான செலவு, எது அனாவசிய செலவுன்னு பட்ஜெட் போட்டு தேவையில்லாத செலவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. மற்றபடி இன்றைக்கி சூப்பராக இருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இப்பொழுது பேச்சுகள் மற்றும் வாக்குறுதிகள் நீங்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கவனமாக ஒவ்வொரு வார்த்தையாக தேர்ந்தெடுத்து தான் நீங்கள் பேசணுங்க. ஸோ தேவையில்லாத வார்த்தைகளை நீங்கள் விட்டுறக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நிதானமாக பேசுங்க, யோசித்து பேசுங்க. அதன் மூலமாக நன்மைகள் இந்த உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. நீங்கள் பாட்டு வாக்குறுதியில் அள்ளி வீசிடாதீங்க. நான் இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால நீங்கள் சில சிக்கல்களையும் சில மரியாதை குறையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சங்கடமான சூழ்நிலையை உருவாகிவிடும். அதனால வாக்குறுதிகளை கொடுக்கும்போது யோசித்து தாங்க கொடுக்கணும். யார்கிட்ட ஏதாவது கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிற பேக்கப் பிளான் மனசில் இருக்கணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஓரளவு குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் காரிய தடைகள் எல்லாமே விலகுங்க. அதனால் நிறைய காரியங்களை இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைதுங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு சில உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சந்திப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதன் மூலமாக அந்த சந்திப்பு மூலமாக நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. சமுதாய பணிகளில் புதிதமான அனுபவங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. அதனால் சொசைட்டிலையும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், மதிப்பு உயரும். உங்களுடைய சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி நிறைய வரும். ஸோ செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சேவிங்ஸில் நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. எதிர்பார்த்த நல்ல உதவிகள் உங்களுக்கு ரிலேட்டிவ் மூலமாக கிடைக்குங்க. உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வேண்டிய உதவிகளை செய்து தர காத்திருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு லிட்ரேச்சரில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு வேற லெவலில் ஆர்வம் பெருகும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது பேச்சுக்களை நிதானமாக செயல்படுங்க. மகிழ்ச்சியில் அதிகமாக இருக்குங்க. கடன் வாங்குறது அல்லது யாருக்காவது கடன் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி வம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு தீர்ந்துவிடும். அதனால மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுங்க. வெளிநாட்டில் ஏதாவது நிலம் கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்ல விலைக்கு நீங்கள் விற்கலாம். அதிகமான லாபத்தை தருவதாக அமையும். இப்பொழுது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு பரஸ்பரமான கருத்துக்களை புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ யாரு கூட பிரச்சனை இருக்கோ அவங்க கூட உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் கிடைக்குங்க. ஆனால் அப்படி கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடணும். ஏன்னா அர்த்தமுள்ள ஒரு காதலருக்கு என்னன்னா உங்கள் காதலர் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு உலகிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக தோன்றும். ஸோ அந்த மாதிரியான மகிழ்ச்சியான சந்திப்பு உங்கள் காதலர் கூட ஏற்படுத்தி கொண்டால் காதல் வாழ்க்கை வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க. நிறைய பேர் பொழுதுபோக்குகள் அதிகமான ஈடுபாடு கொள்வீங்க.
டிவி, மொபைல் போன்றவற்றையெல்லாம் நீங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. ஆனா தேவையானதை விட அளவுக்கு அதிகமா நீங்க பயன்படுத்தக்கூடாதுங்க. அது உங்கள் நேரத்தை வந்து கெடுத்துவிடும். சரி, நேர மேலாண்மையுடன் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணணும், கொஞ்ச நேரம் பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். அது என்ன விதமான பொழுதுபோக்கில் ஈடுபடலாங்கிறதையும் ஒரு பிளான் பண்ணி நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு நீங்க டைம் டேபிள் பிரகாரம் ஒர்க் பண்றது உங்களுக்கு நல்லது. அதன் மூலமாக தேவையான ஓய்வு நேரம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு இனிமையான சர்ப்ரைஸ் ஒரு கிஃப்ட் இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கலாம். எனவே அற்புதமான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மீது சில குற்றச்சாட்டுகள் வரக்கூடுங்க. அதனால சின்ன சின்ன கவலைகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அலுவலக பணியில் சில பேருடைய சந்திப்பு மாற்றங்கள் ஏற்படுத்தும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பணத்தை மட்டும் ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க. யோசித்து செலவு பண்ணுங்க. நிதானித்து பணம் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்றது இன்னைக்கு நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாங்க. டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 3, 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்குங்க. நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள் சொல்லலாம். மேலும் கடன் பிரச்சனைகளும் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கிறதுக்கு சில பேரை மீட் பண்ணுறது உங்களுக்கு உதவியாக அமையுங்க. குறிப்பாக அலுவலக பணியில் சில உயரதிகாரிகளுடைய சந்திப்பு மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சமுதாய பணிகளில் சொசைட்டியில் உங்களுக்கு புதிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நினைச்சபடி எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கும். அதனால உதவிகள் நிறைந்த நாள். எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். மேலும் காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.